உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ விழி வாசிப்பு திட்டத்தின் 55ஆம் நாளில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கை 4ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், எப்படி எல்லா இஸ்ரேலினுடைய அந்த 13 குலங்களும் எப்படி திருவுறைவிடத்தை சுற்றி அவங்களுடைய கூடாரங்களை அமைக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மேஷனை பார்த்தோம். கூடாரத்தை சுற்றி லேவியர்கள் இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், எப்படி இருப்பாங்க. இன்றைக்கி இப்போ இவங்க கிளம்ப போகிறாங்க இல்லையா, இப்போ இவங்க சீனாயிலேருந்து கானானை நோக்கி கிளம்ப போகும்போது இந்த திருவறைவிடத்தை எல்லாம் திரும்ப கழட்டி அவ்வளோ பெருசையும் திரும்ப தூக்கிட்டு போகணும். அதை யார் தொட முடியும்? லேவியர்கள் மட்டும்தான். அப்போது அந்த லேவியர் குலத்திலே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள், அந்த இனங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேலை, யார் எதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு மோசே வழியாக அவங்களுக்கு கற்றுத்தருகிறார். எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு விஷயத்தை செய்யும்போது அதான் சொல்லுவாங்க, வேர் தேர் இஸ் ஆர்டர் தேர் இஸ் காட் அப்படின்வாங்க. எங்கே ஒழுக்கம் இருக்கிறதோ, எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ ஒழுங்காக ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு அந்த தொங்கு திரை, அந்த கம்பி எல்லாத்தையும் யார் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக குறிப்பிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இணைச்சட்டத்தில் 2வது வாசிப்பாக அதுவும் 4ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் மோசே ஏற்கனவே அவருடைய அந்த கடந்த காலத்தை எல்லாம் திரும்பி பார்த்துட்டார். இன்றைக்கி கடைசியாக அவர் முடிச்சுட்டு மக்களை நாளையிலேருந்து அவருடைய 2ஆம் முறை ஆரம்பிக்க போகிறது, செகண்ட் ஸ்பீச். அதில் அவர் 10 கட்டளைகளை திரும்ப கொடுப்பார். மறந்துடக்கூடாது, 10 கட்டளைகள் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நன்றாக தெரியணும். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம், 21, 22, 23 அதிகாரங்கள்லாம் 2ஆம் தர மற்ற இணைப்பு ஆர்டினன்சஸ், அந்த நியமங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ 10 கட்டளை விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது முதல் தலைமுறை இஸ்ரேலுக்கு கொடுத்தது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எண்ணிக்கையில் அவங்கெல்லாம் அழிஞ்சு போய் இப்போ 2ஆம் தலைமுறையினருக்கு கானான் தேசத்தின் எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோசே திரும்பவும் கொடுப்பார். 10 கட்டளைகளை அவங்களுக்கு எடுத்து உரைப்பார். அதான் நம்ம இன்றைக்கி இந்த இணைச்சட்டத்தில் நாளைக்கு அந்த இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அந்த கட்டளைகள், அந்த உடன்படிக்கையின் கட்டளைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்களை தயாரிப்பார். இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுவார். நீங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ லைட்டாக ஃப்ளாஷ்பேக் இருக்கும். கடந்த காலத்தை பற்றி சொல்லி ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை இறங்காட்டி கொண்டு வந்தார்ன்றதை சொல்லி, அதனால் நீங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவார். சரி, இன்றைக்கி 3வது வாசகமாக நம்ம தொடர்ந்து திருப்பாடலில் 88ஆம் அதிகாரம் வாசிப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோராவினுடைய புதல்வர்கள் 84, 85, அப்புறம் 87, 88. ஸோ இதெல்லாம் அவங்க எழுதின திருப்பாடல்கள். இன்றைக்கி அந்த 88வது திருப்பாடல் அழகான ஒரு ஜெபம். இந்த விரக்தியின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். சுத்தமாக எதுவுமே வழியே இல்லை, ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு கடந்து போய் டயர்டாகி கிடக்கிறவங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு அழகான ஜெபம். ஸோ அதனால் இது நம்மளுடைய ஜெபமாகவும் மாற்றிக்கலாம் இன்றைக்கி. சரி, இன்றைய தினத்திற்கான கேள்விகள் 2 தான். முதல் கேள்வி, ஆண்டவர் இந்த திருவுறைவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பும்போது அதை என்ன நிற துணியினால் மூட சொல்லுவார். அதுக்கும் மாதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத, ஒவ்வொரு பொருளையும் என்ன நிறத்தின் துணியினால் மூட சொல்வார் அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே லேவியர் குலத்தை தவிர மற்ற இஸ்ரேலினுடைய மற்ற குலங்களுக்கு ஆண்டவர் எத்தனை பேரால் போருக்கு போக முடியுமோ அவர்களுடைய வயதை 20 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள ஆண்டவர் கணக்கெடுக்க சொல்லுவார். அது போருக்கு போகிறவங்க. இன்றைக்கி நம்ம பார்ப்போம், இந்த லேவியர் குலத்தில் இந்த திருவுறைவிடத்தினுடைய இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எத்தனை வயதிற்கு மேலே ஆண்டவர் கணக்கிட சொல்கிறார் லேவியர்கள். அப்போது ஆண்டவர் கூலியை செய்கிறதுக்கு எத்தனை வயசு இருக்குது, அதுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் எதிர்பார்த்து கொண்டே யோசிச்சு கொண்டே நம்ம வாசிக்கலாம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம வழக்கம் போல் ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 4. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: லேவியின் புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே. பாளையத்தினர் புறப்பட்டுச் செல்லும் போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடு திரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். பின் வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி கருநீலமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர். திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும். பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலைக்கால்களில் வைப்பர். பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு, அதன் விளக்குகள், அதன் திரிகள், அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர். அவர்கள் அதனை அதன் துணை கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். பின் பொற்பீடத்தின் மேல் ஒரு நீல துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி நிலைக்கால்களில் வைப்பர். தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டு தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணி ஒன்றை விரிப்பர். திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள், முள்குரடுகள், சாம்பர் கரண்டிகள், கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர். வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பர். ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டுச் செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கிச் செல்ல வருவர். ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருள்களை அவர்கள் தொடக்கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர். கோகாத்தின் புதல்வர் எடுத்துச் செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருள்கள் இவையே: விளக்கிற்கான எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் எலையாசருடையது. திரு உறைவிடம் முழுவதையும் அதில் இருக்கும் அனைத்தையும், தூயகத்தையும் அதில் இருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும். எனவே புனிதமிகு பொருள்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடிருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது:
ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கிச் செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர். ஆயினும் புனித பொருள்கள் மூடப்படும் போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்கக்கூடாது, மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, கேர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கேர்சோனியர் குடும்பங்களின் பணி இதுவே. அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டியவை: திரு உறைவிடத்தின் திரைகள், மூடு திரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம், அதன் மேலே உள்ள வெள்ளாட்டு தோல், மூடு திரை, சந்திப்பு கூடாரத்தின் வாயல் திரை, சுற்றுமுற்ற தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியிருக்கும் முற்றத்தின் வாயல் திரை, அவற்றின் கயிறுகள், அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை. அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆரோன் அவன் புதல்வர் கட்டளையிட்டபடியே கேர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும், அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை, சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும். தூக்கிச் செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி. அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே: திரு உறைவிட சட்டங்கள், அதன் குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், சுற்றுமுற்ற தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள், அவற்றுக்கான எல்லா கருவிகள், அவை தொடர்பான அனைத்து பணிகளே. அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டிய பொருள்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவி. இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி. அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் கீழ் இருப்பர். மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர். சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர். குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை 2750. மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கேர்சோன் புதல்வருள் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 2630 பேர். ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 3200 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும்
சந்திப்பு கூடார வேலையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்தவர்கள். அவர்களில் எண்ணப்பட்டோர் 8580 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார். இணைச்சட்டம் அதிகாரம் 4. இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்குச் சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். பாகால் பெகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்ணால் கண்டீர்கள். பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியோரும் அனைவரும் உண்மையில் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள். ஓரேபில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம். அன்று ஆண்டவர் என்னிடம், மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடி வரச் செய். அவர்கள் என் வார்த்தைகளை கேட்கச் செய்வேன். அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர். அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பர் என்றார். நீங்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றீர்கள். மலையினின்று நெருப்பு எழும்பி வானம் மட்டும் எட்ட மலைமுகட்டை காரிருளும் மேகமும் சூழ்ந்தன. நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசினார். பேச்சு ஒலியை நீங்கள் கேட்டீர்கள். உருவம் எதையும் காணவில்லை, குரல் மட்டும் கேட்டது. அப்பொழுது அவர் தம் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து 10 கட்டளைகளை தந்து அதை பின்பற்றும்படி ஆணையிட்டார். அதை அவர் 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சென்று உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் கடைபிடிக்கும்படி உங்களுக்கு நியமங்களையும் முறைமைகளையும் கற்பிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார். ஓரேபு மலையில் நெருப்பினின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள், எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார்.
இன்று இருப்பது போல் நீங்கள் அவரது உரிமை சொத்தான மக்களாகும்படி இரும்புச் சூளையாகிய எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்தவர் ஆண்டவரே. ஆனால் உங்களின் செயல்களுக்காக ஆண்டவர் என்மேல் சினம் கொண்டார். நான் யோர்தானை கடந்து போக மாட்டேன் எனவும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவிருக்கும் அந்த வளமிகு நாட்டுக்குள் நான் நுழைய மாட்டேன் எனவும் ஆணையிட்டு கூறினார். ஏனெனில் நான் இப்பகுதியிலேயே இறப்பேன், யோர்தானை கடந்து செல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கடந்து அந்த வளமிகு நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை மறந்துவிடாதீர்கள். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பெற்று நாட்டில் நெடுநாள் வாழ்ந்த பின் இழிசெயல் புரிந்து ஏதேனும் ஓர் உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினமூட்டுவீர்களாயின், இன்றே விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு எதிரான சான்றுகளாக ஏற்படுத்துவேன். நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உடைமையாக்கிக் கொள்ளப் போகும் அந்த நாட்டிலிருந்து விரைவில் முற்றிலும் அழிந்து போவீர்கள். நீங்கள் அங்கு வெகுநாள் வாழ மாட்டீர்கள், மாறாக வேரோடு சாய்க்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை மக்களினத்தாரிடையே சிதறடிப்பார். அவர் உங்களை கொண்டு சேர்க்கும் வேற்றினத்தாரிடையே உங்களுள் எஞ்சியிருப்போர் எண்ணிக்கை மிகச் சிறியதாக இருக்கும். அங்கு மரத்தாலும் கல்லாலுமான மனிதரின் கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீர்கள். அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது. மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். உங்களுக்கு பெரும் துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் மிகு இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரல் ஒலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையர்க்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன் நின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன் நின்று துரத்தவும், உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டுச் சென்று என்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து
உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அப்பொழுது மோசே யோர்தானுக்கு கிழக்கே 3 நகர்களை குறித்து கொடுத்தார். முன்பகையின்றி தவறுதலாக தன் தோழனை கொன்றுவிட்ட எவனும் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி புகுந்து அடைக்கலம் பெற்று உயிர் தப்புமாறு அந்நகர்களை குறித்தார். ரூபனியர் எல்லையில் பாலைநில சமவெளியில் உள்ள பெத்சேர், காத்தியர் எல்லையில் உள்ள கிளையாதின் ராமோத்து, மனாசே எல்லையில் உள்ள பாசானின் கோலான் ஆகிய நகர்களே அவை. இஸ்ரேல் புதல்வரின் முன்னிலையில் மோசே அளித்த சட்டம் இதுவே. இஸ்ரேல் புதல்வர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசே அவர்களுக்கு அளித்த சான்றுகள், நியமங்கள், முறைமைகள் இவையே. யோர்தானுக்கு கிழக்கே பெத்பகோருக்கு எதிரே உள்ள சமவெளியில் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசனாகிய சீகோனின் நாட்டில் இது நிகழ்ந்தது. மோசேயும் இஸ்ரேல் புதல்வரும் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் சீகோனையும் அவன் நாட்டையும் முறியடித்திருந்தனர். அவர்கள் அவனது நாட்டை தங்களது உடைமையாக்கியிருந்தனர். மேலும் பாசானின் அரசன் ஓகின் நாட்டையும் யோர்தானுக்கு கிழக்கே வாழ்ந்த எமோரியரின் 2 அரசர்களையும் முறியடித்திருந்தனர். அர்னோன் ஓடைக்கரையில் உள்ள அரோயேர் முதல் எர்மோன் என்ற சிரியோன் மலை வரையிலும், யோர்தானுக்கு கிழக்கே அராபா பாலைநிலம் அனைத்தையும், பிஸ்காவிற்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருந்தனர். திருப்பாடல் 88. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது. என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவிழந்த மனிதரைப் போலானேன். இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தலத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. உம் அச்சந்தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும்
என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நெருங்கிய நண்பன். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இந்த தொடர்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. உங்ககிட்ட இன்னும் நெருங்கி வரணும், எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழணுன்ற ஆசையோட இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தையின் மேலே, உங்களுடைய கட்டளைகள் மேலே எங்களுக்கு தீராத ஒரு அன்பையும் ஆசையும் அதிகரித்துள்ளோம் ஆண்டவரே. சாப்பாடு மேலே எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ, வீண் பெருமைகள் மேலே எங்களுக்கு எவ்வளோ நாட்டங்கள் இருக்குதோ, எங்களுக்கு தேவையில்லாத பதவிகள் மேலேயும் அதிகாரத்தின் மேலேயும் பணத்தின் மேலேயும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை விட அதை எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டு அதுக்கு பதிலாக உங்கள் மேலேயும் உங்களுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நேசித்து அதை ரசித்து அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அந்த கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நீதியின் பக்கம் நிற்பேன், நான் பரிசுத்தத்தின் பக்கம் நிற்பேன், நான் உங்களுடைய வார்த்தையின்படி நடப்பேன் அப்படின்ற உள்ளத்தை எங்களுக்கு தந்துடலும் அப்பா. அம்மா, உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே மறைத்தரலும் அம்மா. எங்களை எப்பயுமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை முதல்ல பார்த்துடலாம். முதல் கேள்வி, ஆண்டவர் எந்த நிறத்தின் துணியினால் உடன்படிக்கையின் பேழை திருவுறைவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மூட சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீல நிற துணின்னு நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பேழை எல்லாத்தையும் தோல், ஆட்டுத்தோல் எல்லாம் வச்சு மூடினதுக்கப்புறம் கடைசியாக அது மேலே விரிக்க வேண்டிய துணி பார்த்திங்கன்னா நீல துணியாக இருக்கும், நீல நிற துணியாக. அதே போல் நம்ம பார்த்தோன்னா அந்த திருமுன்னிலை அப்பளம், பிரெட் ஆஃப் ப்ரெசன்ஸ், அந்த அப்பத்தை மூடுறதுக்கான துணி நீல துணி. மெனோரா, தூய் ஆவியானவரை குறிக்கக்கூடியது, அதை மூட வேண்டிய நிற துணி நீல கலர். ஏன் அந்த நீல கலர் துணியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தெரியல. பட் ஆனால் நம்ம பார்க்குறோம், வானத்தையுமே ஆண்டவர் நீலத்தில் தான் வச்சுருக்காரு. இந்த உலகத்தை அவர் மூடியிருக்கிறதே நீல கலர் வானத்தில் தான் மூடியிருக்காரு. ஆண்டவருக்கு நீல கலர் பிடிக்குமோ தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, மாதா அவங்களுடைய காட்சிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, லூர்தில் நீல கலரில் இடைக்கச்சை கட்டியிருந்தாங்க. அமலோற்ப மாதா நமக்கு நன்றாக தெரியும், அவங்க நீல கலர் முக்காடை தான் அணிந்திருந்தார்கள், மேலங்கி அந்த துணியை போர்த்திருந்தாங்க. அதே போல் மிராக்குலஸ் மெடல், அற்புத பதக்கத்துலேயும் பார்க்குறோம், அவங்க நீல கலர் ஆடை அணிஞ்சிருந்தாங்க. ஸோ மாதா பாருங்களேன், உடன்படிக்கையின் பிழையாக இருக்காங்க. திருமுன்னிலை அப்பம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு உண்மையான வானிலேருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள அப்பம் ஆண்டவர் இயேசு. அவங்கள மாதா தான் அந்த அப்பத்தை அவங்களுடைய திருவுதரத்தில் தாங்கியிருந்தாங்க. தூய ஆவியானவரை தனக்குள்ளே முற்றிலுமாக மாதா ஏற்றுக்கொண்டாங்க, நிரப்பினாங்க, நிரப்ப அனுமதித்தாங்க. இதுவும் அடிமைன்னு சொல்லி முழுசாக அவங்களே அவங்க விட்டு கொடுத்தாங்க தூய ஆவியானவருக்கு. இந்த உலகத்திலேயே முழுமையாக தூய ஆவியானவரால் நிரம்பி வழிஞ்சது மாதா தான். அப்போ பாருங்களேன், அந்த மெனோரா, அந்த திருமுன்னிலை அப்பளம், அந்த உடன்படிக்கையின் பேழை, இந்த 3ஐயுமே போத்திருந்த அந்த நீல துணியை தான் மாதாவும் எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதுவும் ஒரு அழகான ஒரு தொடர்பு பாருங்களேன். மாதா ஏன் எப்பயுமே ப்ளூ கலர்னால் நமக்கு நன்றாக தெரியும், மாதானா ப்ளூ கலர் தான். மேபி இதுக்கான தொடர்பு இருக்கலாம், தெரியல, இது ஒரு யூகம்தான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், எந்த வயசில் லேவியர்கள் எல்லாம் இந்த திருவுறைவிடத்தில் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எண்ணிக்கை 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், 23ஆம் வசனம், 30ஆம் வசனம், மற்ற இடத்துங்களாம் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் இயேசு எந்த வயதில் அவருடைய பொது வாழ்வு பணியை, தந்தையின் பணியை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 30 வயசில் தான். ஸோ போருக்கு போகிறது 20 வயசு ஓகே, பட் 30 வயசு ஆண்டவர் இயேசு. யோசேப்பு எந்த வயசில் அவர் ஆண்டவர் உயர்த்தினார்? 30 வயசில். தாவீது எந்த வயசில் அரசரானார்? 30 வயசில். 30 நிறைய தொடர்புகள் இருக்குது. நிறைய புனிதர்கள் 30 வயசில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, 30 தான் நம்ம வாழ்வினுடைய ஒரு மைய பகுதி அப்படின்வாங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய 30 வயசில் தான் அவன் எதுக்கு பிறந்தான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய பீக் மொமெண்ட். பாருங்களேன், அந்த மெச்சூர் ஆகிட்டு 30க்கு மேலே அப்படியே அது சரிய ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த உச்ச கட்டம் தான் 30 வயசு. எல்லா மனுஷனும் அவனுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை, அவனுடைய வாழ்வினுடைய அர்த்தத்தை நம்ம அந்த 30 வயசு மெச்சூரிட்டியில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், இல்லை அதுக்கு பின்னாடி கண்டுபிடிப்பாங்க சில பேர். பட் மெஜாரிட்டி வந்து இந்த 30 வயசில் தெரிஞ்சிடும். புனிதர்கள் கூட பாருங்களேன், 30 வயசில் தான் அவங்க வந்து நிறைய புனிதர்கள் வந்து அவங்க கடவுளுடைய அழைப்பை உணர்ந்தாங்க. ஸோ உதாரணத்துக்கு இன்னாசியார், சவேரியெல்லாம் அந்த 30களில் தான் அவங்க வந்து உணர்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. சரி, இன்றைய தினத்துக்கான விளக்குவரை ரொம்ப சுருக்கமாக பார்த்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லை இன்றைக்கி. இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள், கூறப்பட்டிருக்கு, இந்த ஆண்டவர் மோசேவிலே கொடுத்த இந்த சட்டங்களுக்கு எதையும் சேர்க்கவும் கூடாது, எதையும் அதிலிருந்து எடுக்கவும் கூடாதுன்னு சொல்கிறார். இது நம்ம திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 18லேருந்து 19 வசனங்களையும் பார்க்கலாம். இது யோவானும் வந்து எச்சரிப்பார், இந்த திருவெளிப்பாடு புத்தகத்தோடு எதையும் சேர்க்கவும் கூடாது, எதையும் வந்து எடுக்கவும் கூடாது. சேர்த்தா கொள்ளை நோய்களை அந்த மனுஷனுக்கு சேர்த்து கொடுப்பேன்றார். எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் அந்த வாழ்வின் மரத்திலிருந்து அவங்களுக்கான அந்த பங்கும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. ஸோ புதிய ஏற்பாட்டில் இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த 2 வசனங்களுக்கான ஒரு ஒத்துமை இருக்கிறது. 2வது பாருங்கள், 6வது வசனத்தில் ஆண்டவர் மோசே வழியாக கூறுகிறார், நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். ஸோ பாருங்களேன், அதை வந்து ஆங்கிலத்தில் விஸ்டம் டிசர்ன்மெண்ட் அப்படின்றாங்க. நமக்கு ஞானம் வேணுமா, ஆண்டவருடைய வார்த்தையை இப்போ நம்ம வாசிச்சுட்ருக்கோம் பாருங்களேன், அதை முடிஞ்சளவு அதை அப்படியே மனசில் பதிச்சு வச்சுக்கணும். மறந்துச்சுன்னா திரும்ப எடுத்து பைபிள் எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசித்ததில் எதெல்லாம் நமக்கு பிடிச்சிச்சு, திருப்பாடல், தொடக்க நூலாக இருக்கலாம், யோபாவாக இருக்கலாம், எந்தெந்த வசனம்லாம் நமக்கு வந்து ஆண்டவர் க்ளோஸாக அவருடைய மனசை நமக்கு வெளிப்படுத்தினுச்சு, ஆண்டவர் இதை தான் விரும்புகிறாரா அப்படின்னு எதெல்லாம் நமக்கு மனசில் தொட்டுச்சோ அதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. அதன்படி நடக்க ஆரம்பித்தோன்னா உண்மையாலுமே நம்ம ஞானமிக்கவர்களாக இருப்போம். அதுதான் சொல்லுங்கள், மற்ற மக்களினங்களை விட, மற்ற மதத்து சகோதரர்களை விட, பிரிந்து போன சகோதரர்களை விட, நம்மளோட குடும்பத்தினர்களை, பைபிள் வாசிக்காதவர்களுக்கும் பைபிள் வாசிக்கிற நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அது எப்போ வரும், நம்ம அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது. சின்ன சின்ன டீட்டெயில் கூட நம்ம செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வாசித்தேன், அதே மாதிரி இங்கே செய்ய போகிறேன். ஸோ அதை ஆசையாக செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த ஆர்வத்தை கேட்கலாம். ஆண்டவர் உள்ளே இருந்து வேலை செய்யலைன்னா அது நம்மளால் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக ஒரு மாதிரி அப்படியே கோல்டாக இருப்போம், வெதுன்னு இருப்போம், சில்லுன்னு இருப்போம். ஆண்டவருடைய உதவியும் அவருடைய அருளும் ஆவியானவரும் உள்ளே வந்தாங்கன்னா தான் அதை கொண்டு வர முடியலையே, மாதா கிட்டே போய் சரணடைஞ்சிருவோம். எப்படியாச்சும் பிடிச்சி நம்மளை ஆவியானவர்னால் நிரப்பி வச்சுருவாங்க. ஸோ அவர் உள்ளே வந்துட்டார்னா அந்த ஃபயர் உள்ளே வந்துடும். அந்த நம்ம அப்போ சூடாக இருப்போம், நெருப்பாக இருப்போம். ஸோ அவர் தொடர்ந்து பாருங்கள், இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். அது ஆக்சுவலாக உண்மை தான். பாருங்களேன், நம்ம இப்போ கூட யூதர்கள் தான் ரொம்ப அறிவு மிக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்வாங்க. யூதர்கள்னால் இது யூதா குலத்தை சேர்ந்தவங்க. கடைசியாக அவங்க மட்டும்தான் ஆண்டவருக்கு சிலை வழிபாடு செய்யாமல் கடைசியாக இருப்பாங்க. ஸோ அதிகமான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் இப்போ வரைக்கும்? யூதர்கள் தான், ஜூஸ். ஆங்கிலத்தில் ஜூஸ் அப்படின்வாங்க, JEWS. அவங்கள தான் தமிழில் யூதர்கள் அப்படின்னும். ஸோ யூதா குலத்தை சார்ந்தவர்கள் தான் யூதர்கள். இந்த 13 குலத்திலேருந்து யூதா குலம் தான் கடைசியாக அங்கே தான் சாலமன் கோயில் கட்டி எருசலேம், அங்கே தான் யூதா தனியாக, இஸ்ரேல் தனியாக பின்னாடி பிரியும். நம்ம அது பின்னாடி வாசிப்போம். அவருடைய அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், அவருடைய அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய புதல்வர்களில் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ பிரிந்து போனவங்க தான் மற்ற இனத்தவர்கள்லாம் இஸ்ரேல்னு சொல்லுவோம். இவங்கள யூதா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூடா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப ஞானமிக்கவர்களாகவும் அறிவுமிக்கவர்களாகவும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய விருப்பத்தை இன்டலெக்ட், புத்திக்கு கீழ்ப்படுத்தினாங்க. ஸோ நம்ம பாருங்கள், ஆண்டவருடைய கட்டளைகள் படி நடக்கும்போது என்ன நடக்குது? நம்ம போஜன பிரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நம்ம இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நம்ம வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்போ நம்மளுடைய சிந்தையின்படி, நம்மளுடைய புத்தியின்படி, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய உணர்வுகள், எமோஷன்ஸ், வில் எல்லாமே கீழ்ப்படிஞ்சு நடக்கும்.
ஸோ புத்தியில் யார் பேசுகிறார்? இறைவார்த்தை பேசுது, ஆண்டவர் பேசுகிறார் நம்ம மனசாட்சியில். ஸோ ஆவியனோட குரலின்படி, நம்ம புத்தியின்படி நம்மளுடைய விருப்பத்தையும் நம்ம உணர்வுகளையும் கீழ்ப்படுத்தி நடத்தணும்னா, உதாரணத்திற்கு நம்ம வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல கோவப்படாமல் அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காம புத்தி சொல்கிறதின்படி, புத்தியில் ஆவியானவர் பேசுகிறதின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம ஞானம் மிக்கவர்களாக இருப்போம். கோவத்தின்படி நடந்தோன்னா ஞானம் இல்லாதவர்களாக இருப்போம். ஸோ அவ்வளோதான். ஸோ யூதர்கள் அவங்க வந்து இந்த சட்டங்களின்படி நடக்கிறதுனால அவங்க புத்தி கூர்மை ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா அந்த புத்தியில் ஒளி இருக்குது. ஏன்? ஆண்டவருடைய சட்டங்கள் அங்கே செயல்படுது. அந்த ஒளியை நம்ம இழந்துட்டோன்னா இருள் அடைஞ்சு போயிடும் நம்மளுடைய புத்தி. நம்மளுடைய விருப்பம் பலவீனமாகி நம்ம விருப்பமும் உணர்வும் சொல்கிறதுன்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். எமோஷன்ஸ் படி நம்ம போகக்கூடாது, இன்டலெக்ட் படி தான் நம்ம போகணும். இன்டலெக்ட்டு விசுவாசத்தினாலும் ஆவியானவரினாலும் அது நம்மளுடைய புத்தி வந்து கற்றுத்தரப்பட்டிருக்கணும், கற்பிக்கப்பட்டிருக்கணும். நம்ம புத்தி வந்து உலகத்தினால் கற்பிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுவும் தப்பாக போயிடும். ஸோ நம்மளுடைய அறிவு விசுவாசத்தினால் வழி நடத்தப்படணும். ஸோ இன்டலெக்ட் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் அண்ட் லெட் பை ஃபெய்த். கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நம்ம புத்தி வழி நடத்தப்படணும். அது மட்டும் இல்லை, அது இறை வார்த்தையினாலையும் புனிதருடைய வாழ்க்கையினாலையும் நம்மளுடைய புத்தி கற்பிக்கப்பட்டிருக்கணும். உலகத்தின் பொய்யினால் கற்பிக்கப்பட்டிருந்துச்சுன்னா புத்தியிலே ஏற்கனவே இருள் இருக்குன்னு அர்த்தம். கடவுளுடைய வார்த்தை, அவருடைய நற்கருணையின் ஒளி நமக்குள்ளே இன்னும் வரலன்னு அர்த்தம். ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனத்தை செலுத்தணும். நம்ம புத்தி எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? நம்ம மனசாட்சி உலகத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கா, இல்லை நம்ம கான்ஷியன்ஸ், நம்ம மனசாட்சி இறை வார்த்தையினாலையும் ஆவியானவர்னாலையும் மாதானாலையும் உருவாக்கப்பட்டிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. 9வது வசனத்தில் பாருங்கள், கவனமாய் இருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள், அதை இருத்தி தியானிங்க அப்படின்றாங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். ஆண்டவர் நமக்கு செஞ்ச இரக்க செயல்களையும் கனிவான செயல்களையும் மறக்க வேண்டாம். அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் நம்ம 3 விஷயம் பண்ணணும். இது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே ஆண்டவர் மோசே வேலையை சொல்கிறார், அதான் லிட்ரல் சென்ஸ். மாரல் சென்ஸில் தார்மீக அடிப்படையில் இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 3 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட, நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட, நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, இந்த இடத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு விஷயம் இறை வார்த்தையை பற்றி, பைபிளில் இருக்க கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோமா? ஃபஸ்ட்டு பைபிள், இறை வார்த்தை. செகண்டு, நம்மளுடைய குடும்பத்துலேயும் நண்பர்கள்கிட்டையும் வேலை செய்கிற இடத்துலையும் எங்கேயாச்சும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட, இல்லை நம்ம கடைக்காரவங்ககிட்ட, நம்ம ஒரு காய்கறி வாங்க போகிற இடத்துல, அதுக்காக இதை சொல்லணுமே சொல்லக்கூடாது. நம்ம அவங்கக்கிட்ட 2வது புனிதர்களுடைய வாழ்வின் பற்றி நம்ம பேசுகிறோமா? 3வது, நம்ம வாழ்க்கையில் பர்சனலாக ஆண்டவர் செஞ்ச இந்த விடுதலை பயணம் நம்ம வாழ்க்கையிலும் இருக்குது. ஆண்டவர் அந்த 10 அற்புதங்கள், கொள்ளை நோய்கள், செங்கடலை பிளந்தது, நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில செங்கடல்களை பிளந்திருப்பார். நம்ம வாழ்க்கையிலும் அந்த வனாந்தரத்தை போன்ற சூழ்நிலையில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்துருப்பார். ஆண்டவர் பாறையிலேருந்து தண்ணீரை வர வச்சுருப்பார். கசப்பான தண்ணீரை இனிமையாக மாற்றியிருப்பார். அதை பற்றி நம்ம பிள்ளைங்கிட்ட பேசுகிறோமா? நம்ம பேர பிள்ளைங்கிட்ட பேசுகிறோமா? பேசலைன்னா நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு பேசாமல் இருந்திருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க பேசாமல் இருந்திருப்பாங்க. அதனால நம்ம கடவுளை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ நம்ம அதே தப்பை மற்றவங்களுக்கு பண்ணுறோமா? இல்லை நம்ம ஆண்டவரை பற்றியும் புனிதர்களை பற்றியும் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பற்றியும் கடவுளை பற்றி பேசுகிறோமா? இது நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லலைன்னா நம்ம திருச்சபை ஏற்கனவே தோய்வு நிலையில் போயிட்டுருக்கு, மந்த நிலையில் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே அது நன்றாக தெரியும். அது இன்னும் முழுசாக போய் யூரோப்லாம் சுத்தமாக போச்சு. விசுவாசம் சுத்தமாக இல்லை. ஏதோ அங்கங்கே அமெரிக்காவில் பாவமும் இருக்குது. அங்கே வந்து ஆண்டவர் பரிசுத்தமான ப்ரீச்சர்ஸையும் எழுப்பிகிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் பரவாயில்ல, 2லேயுமே நம்ம எக்ஸ்ட்ரீம் போகாமல் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம. பட் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லனா, பேர பிள்ளைங்களுக்கு சொல்லனா, ஐரோப்பா கண்டம் போல தான் நம்மளதும் ஆயிரும். ஒன்றுமே இல்லாமல் போயிடும். வயசானவங்க மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னா கோயில் இழுத்து மூடிட வேண்டியதான். அந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா நம்ம கடவுளை பற்றி பேசணும். அதுக்காக நம்ம ஞானமிக்கவர்களாக இருக்கணும்.
சும்மா போய் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும். எங்கே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரோ, எங்கே மாதா பேச சொல்கிறாங்களோ அங்கே பேசணும். கடவுளுக்கு எங்கே சாட்சியம் சொல்லணுமோ அந்த இடத்துல தைரியமாக சொல்லணும். சில இடங்களில் சொல்ல முடியாது, அந்த இடத்துல சொல்லாமல் இருக்கலாம். சில இடங்களில் சொல்ல வேண்டிய இடங்கள் வரும். அப்போ எல்லாத்தையுமே கடவுளின் பார்வையில் கடவுளை மையமாக வச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் அதான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த விடுதலை பயணத்தில். இந்த இடத்துல கடவுளை எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்கிட்டேருந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சில நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துச்சு, இயற்கை பேரழிவுகள் வந்துச்சு, 10 பேரழிவுகள் வந்துச்சு. அதை பயன்படுத்தி அவங்க பார்வோன்கிட்டேருந்து தைரியமாக வெளியே போனாங்க. தைரியமாக அவங்க செங்கடலை கடந்து போனாங்க. அவங்க போரிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு கானான் தேசத்தை அடைச்சி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டு போயிடலாம். இப்படி தான் நம்ம நிறையா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நம்ம செஞ்சோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மோசே அழகாக சொல்கிறார், நம்மளுடைய பலத்துக்கு மீறியும் நம்ம அவங்கள தோக்கடித்தோம். அந்த மாதிரி எத்தனை சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்கும். அதை கடவுள் கொடுத்தாரு. அதுக்காக பாருங்களேன், நம்ம ரொம்ப பயஸ்டாகவும் போகக்கூடாது. எல்லாமே கடவுள் 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 கடவுள், எல்லாமே கிருபை கிருபை கிருபை, அப்படி கிடையாது. கடவுள் அவருடைய கிருபையை கொடுத்தாரு, அவருடைய அருளை கொடுத்தாரு. அதே நேரத்தில் அவர் நம்மையும், அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களையும் செய்ய சொல்கிறார். நம்ம 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுத்து ஆண்டவர் அதை பெருக்கினார். நம்ம வெறும் தண்ணியை ஊற்றினோம், ஆண்டவர் அதை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த 2 பேரோட பங்கையும் நம்மளால் பார்க்க முடியுதா? நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். நமக்கு விருப்ப சுதந்திரம் இருக்குது. நான் வேண்டாம் எனக்கு கடவுள் சொல்ல முடியும், என்னால் எனக்கு அந்த சுதந்திரம் உண்டு. புனித பவுல் அதான் கூறுவார், எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு ஏதுவானதாக இருக்காது, எனக்கு சரியானதாக இருக்காது. ஸோ அவர் கொடுத்த அருளுக்கு நான் விசுவாசமாக இருந்தேன். ஆனால் அவரோட அருள் இல்லாமல் என்னால் எதுவும் செஞ்சுருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு அழகான ஒரு ஞானமிக்க புரிதலுக்கு நம்ம வரணும். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் மோசே பார்ப்பதை போல் பார்க்கணும். அவங்க அந்த பாயிண்ட்டை மறந்துறாங்க. வெளியே வந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை, எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு. வெளியே வந்தது அவங்க வாழ்க்கையை மொத்தமும் கடவுளை வழிபடுவதற்கு, கடவுளோட ஒரு உறவில் இருப்பது. அது உங்களுக்கு அங்கே தடையாக இருந்துச்சு. எகிப்து நமக்கு புது வீட்டை தருவார், புது காரை தருவார், புது வேலையை தருவார், நல்ல நல்ல உறவுகளை தருவார். அது எதுக்கு? அந்த உறவுகளோடு இணைஞ்சு கடவுளை வழிபடுறதுக்கு, கடவுளாக மகிழ்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த உறவுகளையும் அந்த வீட்லேயும் அந்த வேலையிலையும் பிஸியாகி கடவுளை மறந்துடுறோம். அதுதான் பிரச்சனை. மோசே தெளிவாக இருந்தார். நான் வெளியே போகிறது கடவுளை வழிபடுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் தரும். நம்ம அப்படி யோசிக்கிறோமா? அதனால பாருங்கள், அவங்களுடைய கூடார அமைப்பு கூட திருவுறைவிடத்தை நோக்கியே இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். ஸோ இது நம்ம யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோமா? இல்லைன்னா நம்ம விசுவாசம் அழிந்து போயிடும். அழிஞ்சு போச்சுன்னா என்ன? நம்ம ஏதோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குற எல்லா வன்கொடுமைகள், எல்லா வன்முறைகள், எல்லா பெரிய பெரிய பாவங்களுக்கு காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக அவங்கவுங்க வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லி கடவுளுடைய பயத்தில் வளர்த்தாதது தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பார்க்குற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆழமான ரூட்டு. மேலோட்டமாக பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடாது. அதுக்கான ஆழமான ரூட் எங்கன்னு பார்த்தா அன்பு இல்லை. அம்மா அப்பா அன்பு காட்டி கடவுள் பக்தியிலையும் பயத்திலையும் கடவுளுடைய அன்பையும் அவங்களுடைய அன்பையும் காட்டலை. இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்தலை. நல்லதே தெரியாமல், அன்பே தெரியாமல், கடவுள் பயமே இல்லாமல், கடவுளுடைய அன்பே உணராமல் வளர்ந்த பிள்ளைங்க வெளியே ரோபோக்களாக சுற்றிக்கிட்டு இருக்கும். வெளியே போய் பாவம் செஞ்சிட்ருக்கும், வெளியே வன்முறை செய்யும், வெளியே திமிர அலையும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்னா இப்போவே நம்ம அதுக்கு ஞானமிக்கவர்களாக நடக்கணும். கடவுளை பற்றி பேசணும், கடவுளை பற்றி எடுத்து சொல்லணும், எங்கே சொல்லணும்னு கேட்டு கடவுள்கிட்ட கேட்டு அதுக்கு படி நம்ம நடக்கணும். சரி, 10ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோத்தையும் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு பண்ணார்? ஏன்னா நீங்கள் அவருக்கு அஞ்சு நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, அவருக்கு அஞ்சு நடக்க நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கு அஞ்சு நடக்க நீங்கள் கற்றுத்தருவீங்க. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த இணையச்சட்டம் 4ஆம் அதிகாரத்தில் 28 அப்படி வாசித்தோம் அப்படின்னா, மோசே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டும் இறைவாக்க அவர் உரைக்கிறார் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கலைன்னா நீங்கள் நாடு கடத்தப்படுவீங்க. ஆனால் அங்கேயும் கூட கடவுளை உங்களை விட்டுற மாட்டார். பாருங்கள், ஆல்ரெடி சொல்கிறார் இவங்க அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே கடவுள் உங்களை கைவிட்டுற மாட்டார், உங்களை முழுசாக அழிச்சிட மாட்டார். அவர் அவங்க மூதாதையருக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினச்சி கொண்டு அவர் திரும்ப உங்கள்கிட்ட வருவார். அவர் இரக்கமுள்ள கடவுள் அப்படின்றார்.
நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், அவர் வந்து ஆரோனுடைய அந்த 2 புதல்வர்கள் வந்து தவறான அந்த ஒரு அவங்க கடவுளுக்கு வந்து அந்த தூபத்தை செலுத்தினதுனால, அசுத்தமான அந்த பலியை செலுத்தினதுனால அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நிறைய நேரங்களில் பார்ப்போம், கடவுள் திடீர்னு தண்டித்து சாகடிப்பார். அதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் மொத்த பேரும் உடன்படிக்கையை மீறியும் கூட ஆண்டவர் இரக்கம் காமிச்சு திரும்பவும் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட இரக்கமான கடவுள் தான். நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நம்ம செஞ்ச தப்புக்கு உடனேவும் நம்ம அடி வாங்கியிருப்போம். சில சமயம் அவர் அதை மறந்து மன்னித்து நம்ம இரக்கமும் காட்டியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையும் கடவுள் பாருங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் வழி நடத்துகிறாரு, அவர் எப்படி இடைப்படுறாரு அப்படின்றத இங்கே நம்ம கற்றுக்கிட்டே வரலாம். இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்துக்கிட்டே வரும்போது சில சமயம் பாருங்கள், முட்டாள்தனமான விஷயங்களை நம்ம பண்ணியிருப்போம். ஐயோ இப்படி போய் நம்ம நடந்துட்டோமே அப்படின்னு எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சோம். இந்த மக்கள் எப்படி முட்டாள்தனமாக அந்த உடன்படிக்கை மீறி அந்த பொற்கன்றை வணங்கி எவ்வளோ தவறு எவ்வளோ நடந்துச்சு. அடுத்த நாளே அவ்வளோ அழகாக சீனாய் மலையில் உடன்படிக்கை ஏற்படுத்தி அவ்வளோ சந்தோஷமாக அடுத்த நாளே இப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சுருப்போம். நம்ம எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சோம். ஆனாலும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆண்டவர் இயேசு ஒருத்தர் உண்டு, மாதா இருக்காங்க, புனிதர்கள் இருக்காங்க. நம்ம திரும்பவும் அவங்கக்கிட்ட போய் திரும்பவும் ஜெபமாலைகள் ஜெபிச்சு திரும்பவும் கன்ஃபெஷன் போய் திரும்பவும் திருப்பலிகளை ஒப்பு கொடுத்தோன்னா திரும்பவும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க நம்ம முயற்சி செஞ்சால் போதும். மாற்றிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, மாற்றிக்க முயற்சி செஞ்சாலே ஆண்டவர் இறக்கப்பட்டு திரும்ப நம்மகிட்ட இறங்கி வருவார். அதே நேரத்தில் பாருங்கள் 32வது வசனம் 34வது வசனத்தில் மோசே வந்து அதெல்லாம் தொடர்ந்து ரீகால் பண்ணுறாரு பாருங்கள். எங்கேயாச்சும் இந்த மாதிரி கேள்விப்பட்டது உண்டா, கடவுள் தனக்காக ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்து ஒரு மக்கள் இனத்தை தேர்ந்தெடுத்து அதுக்காக தானே இறங்கி போய் எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு, இந்த மாதிரி எங்கேயாச்சும் உண்டா? அன்பார்ந்தவர்களை நம்ம ஆக்சுவலாக யோசித்து பார்க்கணும். நம்ம எதெல்லாம் மிகைப்படுத்துகிறோம்ல, மற்றவங்க செஞ்ச தப்பெல்லாம் மிகைப்படுத்தி அவங்க மேலே கோவப்படுத்துகிறோம். ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை செம்மையாக எக்ஸாஜரேட் பண்ணுறோம், அதிகமாக படுத்தி ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுக்கிறோம்ல. ஏன் ஆண்டவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அதை உற்று கூர்ந்து நோக்கி பார்த்து அதை மோசே இங்கே சொல்கிற மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இனம் விண்ணகத்திலிருந்து உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டது உண்டா, செங்கடலை பிளந்தது உண்டா, 10 கொள்ளை நோய்களை அமைச்சு மண்ணாவை பொழிஞ்சு இப்படி கூட்டிகிட்டு வந்தது உண்டா ஒரு நாட்டுக்காக? எவ்வளோ அழகாக அவர் பேசுகிறாரு பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி நம்மளும் ஃப்ளாஷ்பேக் போட்டு யோசிச்சு பார்க்கலாம். நம்ம தாயின் கருவில் உருவாகும் போதே நம்ம அந்த இருட்டில் இருந்தபோது ஒன்றுமே நம்ம உருவமே இல்லாத போது கடவுள் நம்ம பார்த்தாராம். அவர் கை நம்மளை உருவாக்குனுச்சு, நம்ம வாசம் திருப்பாடல்ல அவர் கை தான் நம்மளை உருவாக்குனுச்சான். நமக்கு நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்துருக்காரு, எங்கேயாச்சும் உண்டா? நல்ல அம்மா அப்பாவை கொடுத்தாரு, கத்தோலிக்க குடும்பத்தில் பிறக்க வச்சார், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நல்ல அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பியை கொடுத்துருக்காரு, நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தாரு, நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களை கொடுத்தாரு, நல்ல வேலையை கொடுத்தாரு, நல்ல வேலை செய்கிற இடங்களை கொடுத்தாரு. எவ்வளோ அழகான இந்த உலகத்தை படைச்சி அவ்வளோ அமைதியான மெல்லிய காற்று வீசுது, இந்த மரங்கள், அழகான மேகங்கள், மலைகள், இயற்கை, சாப்பாடு, இவ்வளோ அழகான விஷயத்தை கொடுத்தாரு. எங்கேயாச்சும் இந்த மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு நடந்திருக்க மாதிரி பர்சனலாக எடுத்துக்குவோம், எனக்கு பண்ண மாதிரி இந்த உலகத்தில் ஆண்டவர் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டது உண்டா அப்படின்னு நம்ம சொல்லணும். நமக்கே நம்ம சொல்லிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் அமைதி ஆண்டவரோட இந்த மாதிரி பேசலாம், தியானிக்கலாம். இவ்வளோ அழகான ஸ்கூலை கொடுத்தாரு, காலேஜை கொடுத்தாரு, ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தாரு, இவ்வளோ இறக்கமும் கனிவு. ஆனால் நான் அந்த நேரத்துலலாம் நான் பாவத்தில் தான் இருந்தேன், கடவுளை நான் அப்போ அறிஞ்சிக்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு பாருங்களேன். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, அவர் வந்து நன்றி கெட்டவர்களுக்கு கூட அவர் இரக்கத்தை காட்டுறாராம். ஹீ இஸ் கைண்ட் டு அன்கிரேட்ஃபுல். தீமை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை காட்டுறாரு. கதிரவனையும் மலையும் புளி வைக்கிறார். எதுக்கு? 35வது வசனம் பாருங்கள். இவை எல்லாமே ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இல்லை என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இவை அனைத்தும் உங்கள் கண் முன்னாடி நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் அவர் இருக்காருன்னு நம்மகிட்ட காட்டுறாராம். அவர் கூட ஒரு உறவுக்கு நம்மளை கூப்பிட்றாராம். அவர் அன்பு செய்ய சொல்கிறாராம். வாழ்நாள் முழுதும் இதை மறக்க வேணான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே கடவுள் உயிரோடு இருக்கார், இந்த மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பொய், கடவுள் இருக்கார் என் வாழ்க்கையில், நான் என் நடந்த விஷயங்கள்லேருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இனி என் வாழ்க்கையை அவரை நோக்கி நான் உயர்த்துவேன், என்னோடய என்டையர் லைஃப்பை நான் ஓரியன்ட் பண்ணுவேன், திருப்புவேன். இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அப்போ கடவுள் உயிரோடு இருக்கார், அவர் உண்மை. நம்ம சும்மா ஏதோ ஒரு பேருக்கெலாம் போய் நம்ம கோயிலில் ஏதோ ஒரு மனசு ஆறுதலுக்காகலாம் நம்ம கோயிலுக்கு போகல. அவர் இடைப்படுறாரு என் வாழ்க்கையில், என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு என்னுடைய அமர்தலையும் எழும்புறதையும் தூங்குறதையும் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய சந்தோஷத்தையும் அவர் பார்க்குறாரு, அவர் சேர்கிறார், இடைப்படுகிறார்.
அப்போ நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன், அவருக்கு நான் டைம் கொடுக்க ஆரம்பிப்பேன், அவரை நான் ஃபஸ்ட்டு போடுவேன், அவர் நான் எல்லாத்தை விட அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ நான் ஓகே இனி நான் வந்து கரெக்டாக ரோசரி சொல்லுவேன், நான் மிஸ் பண்ண மாட்டேன். சரி இன்றைக்கி நான் 3 ரோசரி ஆக்குவேன். இனி நான் டெய்லி மாஸ்க்கு போக முயற்சிப்பேன். இனி நான் கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிப்பேன். இனி நான் பைபிளை வந்து ரசித்து படிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு சில வசனங்களை நான் நற்கருணைக்கு நான் வந்து என்னையே தயாரிச்சுட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு போவேன். இப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க ஆரம்பிப்போம்மா. அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அதேமாரி பாருங்கள், தொடர்ந்து இன்றைக்கி திருப்பாடலில் பாருங்கள், ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை அவர் பேசுகிறாரு. ஆண்டவரே என்ன நீங்கள் பாருங்கள், 6வது வசனத்தில் ஆழமிகு படுகுழியில் என்ன நீங்கள் தள்ளிட்டீங்களே. சூழ்நிலைகள் வரும், நம்ம நடிக்க வேணாம் ஆண்டவர்கிட்ட, நம்ம மனசை ஓப்பன் பண்ணி காட்டுவோம். நம்ம மனசில் அப்படி தான் யோசிக்கிறோன்னா சொல்லலாம், ஆண்டவரே இப்படி வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, இறக்க மாட்டிங்களா, நான் எத்தனை நாள் கேட்டுக்கிட்டே இருக்கேனே. 9வது வசனத்தில் பாருங்கள், துயரத்தினால் என் கண் மழுங்கி போயிட்டு ஆண்டவரே, கண் தெரியவே மாட்டேங்குது, அவ்வளோ டயர்டாக இருக்குது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது ஆண்டவரே. நாள்தோறும் உம்மை மன்றாடுகிறேனே, உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகிறேனே, என் கண்களை உயர்த்துகிறேனே. நான் இப்படி விழுந்து கிடக்கிறேன், குழியின் ஆழத்தில் இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஏன் என்னை தள்ளி விட்டீர்கள், உமது முகத்தை ஏன் என்னிடமிருந்து மறைச்சி கொண்டீங்க. அழகான வசனங்கள். ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்த திருப்பாடல்களில் நம்ம கற்றுக்கொண்டோம், அந்த மாதிரி நம்ம பேசலாம். ஆனால் கடைசியாக எதிர்நோக்கோடு முடிக்கணும், ஆண்டவர்கிட்ட நன்றியோடு முடிக்கணும். நம்ம கடந்த காலத்தை நினச்சி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை யோசித்து பார்த்து இதெல்லாம் நம்ம கோவத்தில் கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கோவத்தில் கேட்டால் அது முணுமுணுக்கிறதாயிரும். தாழ்ச்சியில் ஒரு 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 வேலைக்காரர் முதலாளியை பார்த்து கேட்குற மாதிரி, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி, ஒரு பாவி பரிசுத்தரை பார்த்து கேட்பதை போல், ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து கேட்பதை போல், மக்கள் கடவுளை பார்த்து கேட்பதை போல் தாழ்ச்சியில் கேட்கலாம். ஆண்டவரே என்னை மேலே இறக்கப்படுங்க அப்பா அப்படின்னு சொல்லி, நான் இப்படி கிடக்கிறேனே, உங்கள் முகத்தை ஏன் மறைச்சிருக்கீங்க. தாழ்ச்சியில் கேட்கலாம். இஸ்ரேல் மக்களை போல் கர்வத்திலையும் கோவத்திலையும் தலக்கணத்துலேயும் நம்ம வந்து முணுமுணுக்கக்கூடாது. ஏன் இதை பண்ணியிருக்கீங்க, ஏன் என்னை புழுதியில் தள்ளினீங்க, வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஏன் ஆண்டவரை என்னை குழியில் தள்ளிட்டீங்கன்னு கர்வத்தில் கேட்குறதுக்கும், ஆண்டவரை ஏன் ஆண்டவரை என்னை இப்படி நம்ம நிலையை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு, கர்வத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன, நம்ம ஏற்றுக்காமல் சொன்னோன்னா அது கர்வம். நீங்கள் தள்ளினது கரெக்டு தான், ஆனால் இப்போ என் மேலே இறக்கம் காட்டுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது தாழ்ச்சி. நம்ம நிலையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது கடவுள் அனுமதிச்சிருக்கிறது சரிதான் சொல்லி, ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணணும், நம்ம கடந்த காலத்தை யோசிச்சு, ஆண்டவரே ஆனாலும் என் வாழ்க்கையில் நீங்கள் அந்த டைம்லாம் கூட நீங்கள் என்னை இறக்கப்பட்டு மன்னிச்சிங்களே, உங்கள் நாமத்தின் முன்னிட்டு உங்கள் பேரன்பையும் உங்கள் நம்பிக்கை குறித்தன்மையை எனக்கு காட்டுங்க. திரும்பவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு காட்டின அதே, ஏன்னா நம்மளும் சொல்லலாம், இனி இப்போ நம்மளும் இஸ்ரேல் தான், மக்கள் தான். ஆபிரகாமோட வித்து தான் நம்மளும் விசுவாசத்தின் அடிப்படையில், ஞானஸ்தானத்தின் அடிப்படையில். அப்போ நம்ம கேட்கலாம், ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் காட்டினீங்களா அந்த பேரன்பை எனக்கு காட்டுங்க, என்னையும் நீங்கள் இஸ்ரேல் மக்களை மன்னிச்சிங்களே, என்னையும் மன்னிங்க. அப்போ நான் திரும்ப உங்கள்கிட்ட வர இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. பாசிட்டிவாக முடிக்கலாம். நான் நம்புவேன் ஆண்டவரே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னை அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து காப்பாற்றின நீங்கள் இந்த கோலியாத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுவீங்க. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் நம்புவேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரங்கள் அசைந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. எரிகோ மதில் எனக்கு முன்னாடினாலும் நான் ஆடிடுவேன், பாடிடுவேன், துதிச்சிடுவேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன். நீங்கள் என்னை இதிலேருந்து மீட்டு கொண்டு வருவீங்க. என் கண்ணில் இது வரைக்கும் எனக்கு அந்த 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 டனலினுடைய அந்த சுரங்க பாதையினுடைய வெளிச்சம் எனக்கு தெரியலனாலும் வெளிச்சம் ஒரு நாள் வரும், நான் நம்புவேன்னு சொல்லி எதிர்நோக்கோட நம்மளுடைய ஜெபத்தை முடிப்போம். நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் என்னுடைய அப்பா அம்மா, நான் உங்களை நம்புவேம்மா, நீங்கள் என் அம்மா, என்னை நீங்கள் அன்பு செய்கிறீங்க, எனக்கு நீங்கள் தீங்கு நினைக்க மாட்டீங்க, எனக்கு நீங்கள் குறித்துள்ளதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க, நான் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆண்டவர் என் நாயன். அப்படி சொல்லி நம்ம ஜெபத்தை முடிக்க முயற்சிப்போம். நாளை தினம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம், பயணிப்போம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், கடவுளோட உறவை நம்ம வளர்த்துக்கொள்வோம் ஆழமாக. நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.